வணக்கம் யூஎஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா மூன்றாப்பில் USB-C, அதாவது டைப் சி IEM. இதோட மாடல் நேம் என்ன? மூன்றாப் Q2 DSP VSP மாதிரி VIP மாதிரி தேவி ஸ்ரீ பிரசாத் அவரோட சாங்ஸ்லாம் கேட்கறதுக்காக சூப்பரா நல்லா இருக்கு. இந்த ரிலவன்ஸ் நல்லா இருக்கு. சரி, ஆனால் இது பாக்ஸ் வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃப்ரண்ட்டில் எப்பயும் மாதிரி அந்த ட்ரெடிஷ்னல் லுக்கு. மூன்றாப்பில் வந்து மியாட்னு ஒரு ஃபோன் இருக்குது தெரியுமா? அதுதான் இதுன்னு நினைக்கிறேன். மூன்றாப் மியாட் தான் இதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மூன்றாப்பில் இருக்கிற ஃபோன் ஒரே ஃபோனை தான். அதில் வந்து என்னென்னா உனக்கு டாப்பில் வந்து ஃபோனோட டாப்பில் 3.5mm 4.4mm ரெண்டுமே இருக்கும் வித் இன்பில்ட் டேக் ஃபோன். சரி, இதில் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா USB-C அப்படிங்கிறது ஹைலைட் ஆகிருக்கு. அந்த டிவைஸில் டைப் சி போர்ட்டில் கனெக்ட் பண்ணி கேட்குறாங்க அப்படிங்கிறது தெரியுது. மூன்றாப் technology.co.limited அப்படின்னு இருக்கு. ஸோ சைடில் எதுவும் இல்லை. டாப்பில் DSP கொஞ்சம் சொன்ன மாதிரி DSP அப்படின்னு இருக்கு. மூன்றாப் லிசனர் அப்படின்னு இருக்கு. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாப் 2 DSP அப்படிங்கிறது தாங்க இருக்குது. மற்றபடி எப்பயுமே ட்ரெடிஷ்னலாக என்ன போட்டிருப்பாங்களோ அதே மாதிரியான கதைகள். அண்ட் டிரைவர் யூனிட் பொறுத்த வரைக்கும் 10mm ஹை டைனமிக், அதாவது ஹை பர்ஃபார்மன்ஸ் டைனமிக் டிரைவர் இருக்குது. அலுமினியம் மெக்னீஷியம் மெக்னீஷியம்னு ஒன்று இருக்காடா? மெக்னீஷியமா அதாவது தெரியலங்க. அந்த அலாய் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சரி, நான் அலுமினியம் அண்ட் மெக்னீஷியம் அப்படின்னு நினச்சேன். மெக்னீஷியம் அலாய் 0.78mm அந்த 2 பின் கனெக்டர் உண்டு. USB-C பை டிஃபால்ட்டு. சரி, இது நம்ம இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சின்னதாக செம்மையாக இருக்குது. சின்னது மட்டும் இல்லை, அந்த மெட்டல் பில்டு செம. ஓகே, இதுக்குள்ளே தான் கேபிள் இருக்கா? கேபிள் ஒரு பவுச்சும் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து எக்ஸ்ட்ரா டிப்ஸு, இயர் டிப்ஸு, பேப்பர் ஒர்க் கொஞ்சம். ஓகே, பவுச்சும் சூப்பராக இருக்குது வித்தியாசமாக. ஆமாம், லெதர் பவுச்சு நல்லா இருக்குது டிஃப்ரெண்ட்டாக அந்த லெதர் மெட்டீரியலோட. இந்த கேபிள் கூட ஓகே. கேபிளை பற்றி எதாவது போட்டிருந்தாங்களா? அதாவது எப்படின்னா காப்பர் கேபிளா இல்லாட்டி சில்வர் கோட்டட் கேபிளா ஏதாவது சொல்லியிருந்தாங்களா? கேபிள் மெட்டீரியல் பற்றி பாக்ஸில் எதுவும் போடலாம்டா. கேபிளில் தெளிவாக வந்து எது ரைட்டு எது லெஃப்ட்டு அதெல்லாம் கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அது தெளிவாக இருக்கும். இது பிஸ்டன்லேருந்து அந்த இடம் நாஸ்டில் வரைக்கும் எல்லாமே செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க. ஸோ நம்ம ஆள் வந்து எப்பயுமே நீ என்ன பண்ணிக்கலாம்னா அப்பப்போ எடுத்து தொடச்சிட்டு. இது லைஃப் வந்து பார்த்தோன்னா எப்பயுமே IEMல இருக்க பெரிய அட்வான்டேஜ் அதுதான். காலத்துக்கும் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். இதில் வந்து மீடியம் சைஸ் டிப்ஸ் தான் பை டிஃபால்ட் நம்ம ஆள் வச்சுருக்கோம் அப்படியே. அண்ட் இதில் டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் இருக்குது. சிங்கிள் டிரைவர் தான், ஆனால் அந்த ஒரு ஹெஃப்ட்டு போட்டிங்கன்னா அடைச்ச மாதிரி ஆகிடும். சூப்பராக இருக்குது. அதாவது டிசைனு அதெல்லாம். ஆல்ரெடி கண்டிப்பாக நம்ம கேங்லேயே யாராவது, நம்ம கம்யூனிட்டிலே யாராவது மூன்றாப் ஃபேனாக இருப்பீங்க. இப்போ சாய் தான் சொல்லணும். நான் லைட்டாக இதில் கஸ்டம் டியூன் பண்ணுறேன். சாய்க்கு அது எப்படி இருக்குன்னு கேட்போம். ஏன்னா அவன் ஐஃபோனில் கேட்டதுக்கும் இதில் கேட்டதுக்கும் வித்தியாசம் தெரியணும்ல. இப்போ பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஃபுல் வால்யூம் லிசன் பண்ண முடியுது. ஆமாம், அவ்வளோ நல்லா இருக்குது. அதான் அந்த ஃபுல் வால்யூம் நான் கேட்குறேன்னு ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டேங்குது. அதுக்காக எல்லாருமே காதை பறி கொடுக்க நான் சொல்லலை. அண்ட் ஃபுல் வால்யூமில் கண்டிப்பாக எல்லா பாட்டையும் கேட்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். 80% 75 வந்து சூப்பராக இருக்குது வால்யூம். நான் ஆப்பிள் மியூசிக் இதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு எஃபர்ட் எடுத்தேன். இவர் யூடியூப் மியூசிக்கில் கஸ்டம் டியூட் பண்ணி ஜாலி பண்ணிகிட்டு இருக்காருங்க. ஆப்பிள் மியூசிக்லேயும் நீ வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் கஸ்டமைஸ் பண்ணலாம். உனக்கு ஆக்சுவலாக மியூசிக் அப்படிங்கிற செட்டிங்ஸ்குள்ளே போனால் நீ ஈக்குவலைஸ் எல்லாம் மாற்றலாம். ஐஃபோனில் மியூசிக் ஆப்பிள் மியூசிக்கோட ஆப்பிள் மியூசிக் ஆப்புக்குள்ளே போயிடும். அதான் நீ அங்கே போயிட்டு கஸ்டமைஸ் பண்ணலாம், ஈக்குவலைசர் அதெல்லாம் மாற்றலாம். கண்டிப்பாக நீ பவர் ஹவுஸ் இதுக்கு முன்னாடியே கேட்டிருப்ப நிறையா வாட்டி. ரஜினி பண்ண யாருக்கு. சரி, இங்கே பேர் இந்த வால்யூம் வைக்கிறேன். என்ன அது? ஏமா அது ஏன் ஈயமா அது அப்படிங்கிற மாதிரிங்க. நம்ம எப்படி வேணுமோ நம்ம டியூன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஈக்குவலைசரில் லைட்டாக டியூன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் மாறிடும். இது எப்பயுமே நடக்கிறது தாங்க. நான் ஏதோ புதுசாலாம் இங்கே எதையும் சொல்லலை. அதாவது நீ ஆல்ரெடி உங்கள் ஐஃபோனில் பேஸ் வெர்ஷன் கேட்குறேன். ஆக்சுவலி கஸ்டமைஸ் பண்ணோன்னே இதில் ஆக்சுவலி டிஃபால்ட்டாக நீங்கள் எந்த டியூனிங்குமே பண்ணாமல் இருக்கு. இல்லை, பொதுவாகவே IEMs எப்படின்னு நான் சொல்கிறேன்டா. IEM வந்து பெரும்பாலும் நிறைய IEMs வந்து ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. நான் வந்து 2023 நான் IEM எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது கூட நிறைய IEMs வந்து ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் என்ன அட்வான்டேஜ்னால் நம்ம வந்து லைட்டாக ஈக்குவலைசரில் போய் டியூன் பண்ணோன்னா அதை வந்து அதை அக்செப்ட் பண்ணும். ஸோ போக போக என்னாச்சுன்னா பேஸ் பூஸ்டட் IEMs வர ஆரம்பிச்சது. ஒரு சில IEMsலாம் வந்து பார்த்தோன்னா லோ ஃப்ரீக்வன்சி நல்லாவே அவங்க ஃபஸ்ட்டே ப்ரோக்ராம்டு ஃபார் லோ ஃப்ரீக்வன்சிஸ் மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் என்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் KZ-ZTX அப்படின்னு ஒன்று லிசன் பண்ணும்போது அதில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிரைவர் இருந்தது. எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிரைவர்ஸ் வந்து எப்பயுமே ஹை ஃப்ரீக்வன்சிஸ்க்கு செம்மையாக ஒர்க் பண்ணும்.
அதை கேட்கும்போது தான் எனக்கு எப்படி இருந்ததுன்னா அந்த சில் சவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா சாங்ஸில், அந்த சவுண்ட்ஸ் வந்து சும்மா அப்படி ரொம்ப செப்பரேட்டடாகவும் ரொம்ப ஹைலைட்டடாகவும் கேட்க ஆரம்பிச்சது. ஒரு சில பாட்டுலலாம் ஏன்னா நம்ம பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த 400 ரூபாய் அந்த மாதிரியான ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம் பரவாயில்ல. ஸோ அதில் கேட்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அந்த போட்லாம் நான் யூஸ் பண்ணேன் அந்த டைம்லலாம். அது எப்படி சொல்கிறேன் 2017, 18, 19, 20 நிறைய ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாலும் நான் JBL, சோனி இதெல்லாம் ட்ரை பண்ணாலும் JBL, சோனியில் எப்படி இருக்குன்னா கிளாரிட்டி நல்லா இருக்கே தவிர வால்யூம் லெவல்ஸ் ரொம்ப பூஸ்ட் ஆகாது. பட் இந்த போட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டீ கடை தான் சும்மா கும்முன்னு. ஸோ ஃபுல்லாக பேஸாகவே இருக்கும். அப்போ அந்த நான் போட் எவ்வளோக்கு எவ்வளோ கேட்குறேனோ அப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா போட்டில் பேஸ் ரொம்ப ஹெவியாக இருந்தாலும் எனக்கு பேஸோட ஓவர் லுப்னால எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வோக்கல்ஸே சில சமயங்கள் வந்து சப்ரஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இது சுத்தம் எது ஹை ஃப்ரீக்வன்சி சுத்தம் ஒன்றும் சரியா, அது அவ்வளோ நான் வந்து அந்த செப்பரேஷன்ஸ் பார்த்து ரொம்ப அனுபவிச்சதே இல்லை. ஸோ இதை கேட்டதுமே எனக்கு அப்பயே ஒரே ஆச்சரியம் எதுனா KC-ZX, ஏன்னா டியூல் டிரைவர். அந்த டியூல் டிரைவருக்கே வந்து என்னன்னா ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஒரு டைனமிக் டிரைவர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கே வந்து எனக்கு வித்தியாசம் ஃபீல் ஆச்சு. ஒரு நார்மல் டிரைவர் யூனிட் வந்து பேஸை கான்சென்ட்ரேட் பண்ணுது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிரைவர் அழகாக வந்து ஹைஸ் வந்து எனக்கு பூஸ்ட் பண்ணுது. ரெண்டு செப்பரேட் அதாவது ஃப்ரீக்வன்சிஸே ரொம்ப செப்பரேட்டாகிறனால என்னால் வந்து ஓவர்லாப் ஆகாமல் அழகாக கேட்க முடிஞ்சுது. ஸோ அதுதான் வந்து இப்பயும் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ இதுவும் கூட பார்த்தோன்னா மூன்றாப் வந்து இவங்க இந்த DSP எடிஷன் வந்து எப்படி இருக்குன்னா நல்லா இருக்கு. அழகா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஒரு டியூனிங். யார் வந்து இதை மாட்டினீங்கனாலும் உங்களுக்கு பிடிக்கும். ஹைலைட் என்னன்னா இருக்கிற மாதிரி கேட்கணும்னு நினைக்கிற ஒரு க்ரௌட் இருப்பாங்க. அந்த க்ரௌடுக்கு இது வந்து கான்சென்ட்ரேட்டட்னு வச்சுக்கலாம். ஆனால் நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம ஃபோன்ஸில் இருக்கக்கூடிய ஈக்குவலைசர் வச்சு என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பவர் ஆம்ப் மாதிரியான ஒரு ஆப் வச்சு அதில் கூட நம்ம வந்து ஈக்குவலைசரை டியூன் பண்ணி இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதாவது பண்ணிக்கலாம். அது மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது, அதை வச்சு நீ பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா கஸ்டம் டேக்ஸ் வந்து இப்போ நம்ம ஒயர்லெஸ் டேக்கு ஒயர்டு டேக்குன்னு ஏகப்பட்ட டேக் இருக்குது. ஸோ இந்த டேக் வந்து நம்ம பவர் பண்ணுறதுக்கு எப்படியும் ஃபோன் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனா வந்து செல்ஃபாக ஓடுறது. இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பேன் அந்த கௌதம் ரோடு ஒன்று பண்ணியிருப்போம். ஸ்னோஸ்கி ஒன்று ஒரு குட்டி ரெட்ரோ ரேடியோ மாதிரி ஒன்று வச்சு அது வந்து ஒயர்லெஸ் டேக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது அதுலேயே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது ஆப்டெக்ஸ் லாஸ்லெஸ்ஸு, ஐரஸ் லாஸ்லெஸ்ஸு, அது எல்லாமே அதில் ஆக்சுவலாக ஆப்டெக்ஸ் அடாப்டிவ் அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையாக சொன்னால். ஸோ இப்போ எனக்கு கொஸ்டின் என்னென்னா இது ஃபிட் நல்லா இருக்குது சரியா, பில்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது, கேபிள் கூட சர்ப்ரைசிங்லி கூட்டியது சாதாரண கேபிள் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் டிரைவ் பண்ணுற டேட்டா நல்லாவே தான் டிரைவ் பண்ணியிருக்கு. அண்ட் எனக்கு வந்து இப்போ டவுட் என்னென்னா இதை பற்றி தான் உன்ட்ட கேட்கணும்னு நினச்சேன். இந்த கண்ட்ரோலர் வந்து சூப்பராக இருக்குது. என்னென்னா ப்ளே பாஸு, வால்யூம் அப்பு, வால்யூம் டவுனு, நெக்ஸ்ட் ட்ராக், ப்ரீவியஸ் ட்ராக் எல்லாமே இந்த கண்ட்ரோலர்லேயே போயிடலாம். கால்ஸுக்கு இந்த மைக் யூஸ் பண்ணியா நீ? ஆமாம், இதுதான் யூஸ் பண்ணேன். எப்படி இருக்கு? அவுட்டோர்லையா இன்டோர்லையா? இன்டோரில் தான், அவுட்டோரில் யூஸ் பண்ணல. இன்டோரில் ஓகே கேட்குதுன்னாங்க நல்லா. எந்த கம்ப்ளைண்ட்ஸும் பெருசாக இல்லை இன்டோரில். நீங்கள் நார்மலாக பேசும்போது சரி, சப்போஸ் கேட்கலன்னா இது இப்படி வச்சு பேசினா இங்கே தான் மைக் இருக்குது. ஆமாம். ஸோ இப்படி வச்சு பேசும்போது ரொம்பவே நல்லா கேட்கும். அது எல்லா ஹெட்ஃபோன்ஸ்லையுமே நல்லா கேட்கும் வாய்க்கிட்ட வச்சு பேசுனீங்கன்னா. இருந்தாலும் கொடுத்து பொசிஷனையும் உங்களுக்கு மாட்டிருக்கும் போது இங்கே வரும். ஸோ பிக் பண்ணுது. ஓகே. ஏன்னா ஐஎம் பெரும்பாலும் எல்லா மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் வந்து மியூசிக்கு தான் வாங்க போகிறாங்க. பட் இந்த டைப்-சி ஐஎம் பெரும்பாலும் வந்து நிறையா மைக்கோடையும் வருது. மைக்கோடையும் வரும்போது என்ன ஆகிடுதுன்னா மியூசிக் கேட்ட மாதிரி ஆகிடுச்சு, ஆஃபீஸ் கால்ஸ்லாம் அட்டன் பண்ண மாதிரி ஆச்சே அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இதை கேட்டேன். ஸோ மொத்தம் இண்டோர் கால்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணலாம் இல்லையா? ஆமாம். ஏன்னா வந்து நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது எல்லாம் TWS ஐஎம். இதுதான் எனக்கு ஃபஸ்ட் ஐஎம். இதுக்கு முன்னாடி TWSல OnePlus Buds Nord 3 Pro. நாடு பட்ஸ் 3 ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து Zebronic Silencio 111. அது வந்து Silencio 111 ஓவர் ஹெட் ஆனால் அதில் பேஸ் நல்லா இருக்கும். ஆமாம். அது வேறு ரியல்மி நெக்பேண்ட் ஒன்று யூஸ் பண்ணேன். அது நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருக்கோம். அது ரியல்மி நெக்பேண்ட் ஒயர்லெஸ் 5 ANC. ஸோ இதுலேருந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது குவாலிட்டி வைஸ் லீப்ஸ் அஹெட். ஏன்னா ஐஎம் வந்து ஆனால் இது என்ன ப்ரைஸ்க்கு வித்துட்டு இருக்கு ஹெட்ஃபோன்ஸ் ஒன்று? 2599. ஓகே, நல்ல ப்ரைஸ் தான். அது 2500 சிங்கிள் டிரைவரு. எனக்கு வந்து நான் என்ன பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் எடுக்கும்போது குட். இதில் ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ட்ராக்கு இதில் ஆப்பிள் மியூசிக்கில் ஹைரஸ் லாஸ்லிஸ்ட்டில் கேட்டு பார்த்தா செம்மையாக இருக்கும். ஆக்சுவலி இவரை இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சுட்டு அவர் வேணால் சொல்ல வைக்கிறேன். ஆனால் அதான் கண்டிப்பாக கேட்கலாம். நீ இப்போ என்ன பண்ணு அப்படியே உன் ஐஃபோனில் வேணால் நான் இப்போ போட்டிருந்தேன்ல அந்த தீக்குருவி அந்த சங்கினி அதில் போடலாம். கண்களால் கைது செய். ஓகே, கிட்டத்தட்ட அச்சீவ் பண்ணுது கிட்டத்தட்ட. ஆனால் ஏன்னா என்கிட்ட கண்ட்ரோல்ஸ் கொடுக்க மாட்டேங்குது இது. அதாவது நான் இப்போ ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து எந்த அளவுக்கு கஸ்டமைஸ் பண்ணுறோம். ஆனால் இதில் நீ பேஸ் மிஸ் ஆச்சுன்னு அது கம்ப்ளீட்டாக உனக்கு மிஸ் ஆன ஃபீல் இருந்ததுல்ல. இப்போ பாரு இதில் வந்து பவர் ஹவுஸ் பெரும்பாலும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் உங்கள் ஐஃபோனில் வந்து வால்யூம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் பார்ப்பீங்க. எனக்கே வந்து மறந்து போயிடுதுங்க. நான் இதுக்கு முன்னாடி இதை பற்றி தனியாக ஒரு வீடியோவே கூட போட்டிருக்கேன் சரியா. சவுண்ட் செக்னு ஒரு ஆப்ஷனை பற்றி போட்டிருக்கேன். அப்புறமா என்ன ஆகுனா ஐஃபோனை பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். சில வருடங்கள் ஐஃபோனே இல்லாமல் இருக்குமா, திரும்ப எனக்கு அது மறந்துடும்.
ஸோ ஐஃபோனில் வந்து திரும்ப நான் பாட்டு கேட்பேன், கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா, நீ இதில் ஃபுல் வால்யூம் வச்சு கேட்டிருப்பி எப்படியும் கேட்டிருக்கேன். கேட்டிருக்கல, இப்போ நீ கேட்கவே முடியாது இனிமேல். கேட்டுப்பாரு. இங்கே பேர் 80% கேட்டு தான் வைக்கிறேன். இங்கே பேர் ஓகே, சிம்பிளுங்க. செட்டிங்ஸ் போகிறீங்க, செட்டிங்ஸ் போயிட்டு அதில் வந்து மியூசிக் ஆப் பை டிஃபால்ட்டு சவுண்ட் செக்குன்னு கொடுத்தீங்கனாலும் வந்துடும். சரியா, நான் வந்து சர்ச்சில் டைப் பண்ணேன். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்படி தானே இருக்கும். இதில் வந்து சவுண்டு செக்கு அப்படின்னு தட்டினாலே வந்துடும். டேரெக்டாக மியூசிக்குள்ளே போய் லேண்ட் ஆகிடும். மியூசிக் ஆப்புக்குள்ளே இருக்கிற ஆப்ஷன்ஸில் அதில் நான் என்ன பண்ணேன், சவுண்ட் செக்கு இதை வந்து நான் டிசேபிள் பண்ணிட்டீங்க. இதை நான் டிசேபிள் பண்ணிட்டேன். ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிடும். அடுத்து உங்களுக்கு பேஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸ் பேஸ் ப்ரொஃபைல் சூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஆர்என்பியும் நல்லா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் உங்களுக்கு பேஸ் பிடிக்கும், அதுதான் மிஸ் ஆகுது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதை வச்சுக்கோங்க. வச்சிங்கன்னா போதும், வேறு லெவலில் இருக்கும். மியூசிக் ஆப்பு கீழே உங்களுக்கு வந்து வால்யூம் லெவல்ஸ் எப்பயுமே எனக்கு வந்து ஆண்ட்ராய்டை விட என்னோட ஐஃபோனில் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த சவுண்ட் செக் இதை பார்த்துக்கோங்க, மறந்துடாதீங்க. மாறி இருக்கா? ஆனால் இந்த ஐயம் பெரும்பாலும் ட்ரிபிள் ஃப்ரீக்வன்சிஸ் உங்களுக்கு பயங்கரமாக கொடுக்குதாண்டோ. ஹை ஃப்ரீக்வன்சிஸ் வந்து ஒரு சில பாட்டு ஹைரஸ் லாஸ்லெஸில் கேட்கும்போது நல்லா இருந்தது. இப்போ இந்த தமிழில் ஒரு சில ட்ராக்ஸ் தான் ஹைரஸ் லாஸ்லெஸில் எனக்கு இதில் காட்டுது. இந்த கோ படத்தில் ஒரு பாட்டு இது என்னமோ ஏதோ அது வந்து ஹைரஸ் லாஸ்லெஸில் கேட்கும்போது ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏஆர் ரகுமான் பாட்டு குவாஜா இந்தன் குவாஜான்னு ஒரு பாட்டு இருக்குது, ஜோதா அக்பர் படத்தில் இருந்து. அதோட ஹிந்தி வெர்ஷன் வந்து ஹைரஸ் லாஸ்லெஸ் 24 பிட்டு கேட்டேன். அந்த மாதிரி அந்த பாட்டு நான் இதில் கேட்கும்போது அவர் வாய்ஸே பை டிஃபால்ட் உங்களுக்கு என்ன சொல்கிறது, வாய்ஸோடு சேர்த்து அதில் நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ப்ளே பண்ணுவாங்க. ப்ளே பண்ணுறது வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் செப்பரேட்டாக நல்லா காதில் செப்பரேட்டாக நல்லா கேட்கும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை லிசன் பண்ண ரொம்ப பிடிக்கும்னா இந்த ஐஎம் ஆக்சுவலி ஒரு நல்ல சாய்ஸ். ஆனால் பேஸ் லவர்ஸுக்கு வந்து இதை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் நிறையாவே இருக்குது. அதெல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், திரும்பியும் நீங்கள் பேஸ் லவராக இருந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு, இல்லாட்டி நீங்கள் வேறு எதுவும் வாங்கிட்டீங்க அதில் பேஸில் அது மாதிரி இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் ஐஎம்ஸ் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எப்படி வந்து ஈக்குவலைசரை டியூன் பண்ணுறீங்களோ ஈக்குவலைசர் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு அது குச்சமே படாது. ஒரு சில ஐஎம் தான் சொதப்போம், அது பார்த்தா கடைசியில் ரொம்பவே பட்ஜெட் இல்லாட்டி ஃபேக்காக இருக்கணும். ஓரளவுக்கு நல்ல இஎம்ஸ் நீங்கள் போகிறீங்க 2500 3000 ஐஎம் வாங்குறீங்கனாலே நீங்கள் ஈக்குவலைசரில் பண்ணக்கூடிய சேஞ்சஸ் எல்லாமே அப்படியே பச்சுன்னு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ மொத்தம் இது வந்து நல்லாயிருக்கு. யாருக்கெல்லாம் வந்து குட்டியாக பட்டோட சைஸ் ஒரு ஃபேக்டராக யோசிக்கிறீங்களோ அவங்களுக்கு, ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ப்ரீமியம்னஸ் எதில் சொல்கிறேன்னா, ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். சரியா? பட் அந்த ஓவராலாகவே அந்த பட்டோட குவாலிட்டிலேயே ஒரு ப்ரீமியம்னஸ், அதுவும் டாப் நாச்சாக இருக்குது. இதை தாண்டி நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் அந்த ஹெட்ஃபோன்ஸ் ஒன் DDI5 கேபிள் நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி கேபிளை கூட எடுத்து இதில் மாட்டினா என்ன ஆகிடும்னா இன்னும் பவர் டிரைவ் பண்ண முடியும். அந்த டைப் சி வந்து டிஃபால்ட்டாகவே அந்த டேக்கோட வரக்கூடிய அந்த ப்ரோ கேபிள் இல்லையா, அது கேபிளே 3000 ரூபா, பட்டு 2500 கேபிள் 3000 ரூபா. ஸோ அந்த மாதிரியான கேபிள் எடுத்து மாட்டினோன்னா இன்னும் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் அமோகமாக இருக்கும். ரைட்டு. ஸோ நீங்களும் யாராவது மூன்றாப்பில் ஏதாவது டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஐஎம்மாக இருக்கட்டும். அப்புறம் யாராவது மூன்றாப்பில் மியாட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்கினாங்களா? சைனாவில் இருக்க அந்த ஃபோனு, அது யாராவது வாங்கினாங்கன்னா கூட சொல்லுங்கள். எனக்கு அதில் இருக்கிற SOC மட்டும் தான் மனசில் கொஞ்சம் உறுத்தலாக இருந்தது. 7050 7080 7060 தெரில, ஆனால் டிமென்சிட்டி. ஆனால் டேக்லாம் வச்சு உங்களுக்கு பேலன்ஸ்டு ஜாக்கு ப்ளஸ் நார்மல் 3.5mm ஜாக்கு ப்ளஸ் டைப் சி ஆடியோவும் உண்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபோன் தான் அது. ரைட்டு மக்களே, இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, சாய் பிரசாத். பார்க்கலாங்க. பாய்.